ஐயனார் துணை சீரியல்ல அனீஷ் வந்து சேரன் சோழன் நிலாவை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான் அவங்க அப்பா கிட்ட. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை வந்து இதான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லி காட்டுவான். அதே மாதிரி அம்மாகிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். அப்புறம் சொல்லுவான், "இங்க பாருங்கப்பா அவங்க ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. அத கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டயும் அப்பா, அம்மா கிட்ட சொல்லுவான். உடனே அதுக்கு சோழன் சொல்லுவான், "இங்க பாருங்க எங்க அண்ணன் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு. எங்க அண்ணனுக்கு சொந்தமா வீடு இருக்கு. உங்கள பொண்ண கல்யாணம் முடிக்கிறதுக்கு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க" அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவன் அம்மா சொல்லுவா, "இப்படி சொல்லாம கொள்ளாம வந்து நம்ம பொண்ண கல்யாணம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறதா" வந்து கோவப்படுவான் சொல்லிட்டு. அப்போ அத வந்து ஹிந்தியில சொல்லும்போது அவன் டிரான்ஸ்லேட் பண்ணுவான் அனீஷ். உடனே அதுக்கு சோழன் சொல்லுவான், "இங்க பாருங்க உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது. உங்ககிட்ட சொல்லாம வந்து நாங்க கல்யாணம் முடிக்க வந்து நினைச்சது தப்பு தான். ஆனா அண்ணனுக்கு வந்து சந்தாவ பிடிச்சிருக்கு. சந்தாவுக்கும் அண்ணன பிடிச்சிருக்கு. அதனால தான் நாங்க வந்து அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணோம். அண்ணனும் நல்லா சம்பாதிக்கிறான். அவனுக்கு வந்து சொந்தமா வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு வந்து அவரு சொல்லுவாரு, "உங்க அப்பா அங்க பாருங்க, எங்களுக்கு வந்து இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நாங்க எப்பவுமே சொந்தத்துக்குள்ள தான் நாங்க கல்யாணம் முடிப்போம். அவளுக்குன்னு அவங்க மாமா இருக்காரு. ஏற்கனவே நாங்க வந்து நிச்சயம்லாம் பண்ணிட்டோம். அவ வந்து அந்த கல்யாணம் பிடிக்காம தான் அவ வந்து கிளம்புனா அங்க இருந்துட்டு. சரி கொஞ்ச நாளைக்கு அவன் அண்ணன் கூட அங்க இருந்துட்டு வந்தா கொஞ்சம் மனசு மாறுவான்னு பார்த்தா, நீங்க அவ மனச மாத்தி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. நாங்க வந்து சென்னைக்கு அனுப்பியிருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவமா பேசுவாரு. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு வந்து அவர பிடிக்கலைல. எங்க அண்ணன தானே பிடிச்சிருக்கு. அப்போ வந்து பிடிச்ச வாழ்க்கைய ஏற்பாடு பண்ணி குடுக்குறது தானே உங்களோட பெத்தவங்களுக்கு கடமை" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா கோவமா எந்திரிச்சு அங்கிட்டு போயிருவா. உடனே நிலா அவங்க பின்னாடி போயிட்டு, "இங்க பாருங்க அக்கம்மா, நான் சொல்றத கேளுங்க. அவங்க 2 பேரையும் கல்யாணம் முடிச்சு குடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க" அப்படிங்கும்போது, "நீ எனக்கு அத எடுத்து சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவாட்ட கோவமா பேசுவா. "உங்க கோவத்துல நியாயம் இருக்குமா? நாங்க சொல்லாம வந்து கல்யாணம் முடிச்சது தப்பு தான். ஆனா இப்போ வந்து சந்தாவோட நிலைமையும் யோசிங்க. சேரன் அண்ணா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி இங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாரி அவன் அங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பான் சோழன். பல்லவன் வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டு இருப்பான். பாண்டியும் கிளம்பிக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் நடேசன் வந்து அங்கேருந்து சொல்லுவாரு, "இங்க பாரு, நேத்து உள்ள சிக்கன் குழம்பு இருக்கு. இன்னைக்கு வந்து நான் இட்லிய வச்சு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து இங்க வந்துருவாளா அவன் வானதி அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே அதுக்கு பல்லவனும் பயந்துட்டு, "ஏன்னா வந்துருவாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு பாண்டி சொல்லுவான், "இல்ல, இல்ல நம்ம அதுக்குள்ள சீக்கிரம் கிளம்பிருவோம். சீக்கிரம் கிளம்பிட்டு எங்கேயாவது ஹோட்டல்ல நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு உனக்கும் வாங்கி குடுத்துருதேன். நீ காலேஜுக்கே கிளம்பிரு. அங்க வச்சு எதுவும் ஃபோன் பண்ணானா நாங்க வந்துட்டோம். நாங்க வந்து வெளிய பார்த்துக்குறோம்" அப்படின்னு மட்டும் அவர்ட்ட சொல்லிருவோம். என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே, அதுக்கு அவரு சொல்லுவாரு நடேசன், "போகும்போது எனக்கும் ஏதாவது சாப்பாடு ஆர்டர் போட்டு போங்க. அப்புறம் என்னைய பட்னியா போட்டுறாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போவாரு. அந்த சமயத்துல அங்க இருந்துட்டு வானதி ஒரு கையில பார்சலோட திரும்ப வருவா. கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள வருவாரு. உள்ள வந்துட்டு அப்படியே இதுல உட்காருவாரு. உட்காந்துட்டு சொல்லுவாரு, "ஏன்டா நீ அவ பேர எதுவும் சத்தமா சொல்லிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "எதுக்கு?" அப்படின்னோனே, "இந்தா பாரு கேட்டரிங் சர்வீஸ் வந்துகிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, "யார சொல்றீங்க? வானதியவான்னு" சொல்லி பார்த்தா அங்கருந்து வந்துட்டு இருப்பா. உடனே அவன் பல்லவன் சொல்லுவான், "என்னண்ணே?" அப்படின்னு சொல்லும்போது, "சரிடா அவ எதுக்கு வரானே தெரியாது. உடனே வந்தா சமைக்க தான் நினைச்சிருவியா? கொஞ்சம் பொறுமையா இரு, வரட்டும், அவ என்ன செய்றான்னு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் "என்ன வானதி வந்திருக்க?" அப்படின்னோனே, "ஆமா, உங்களுக்கு சமைச்சு குடுக்கணும்ல, சமைச்சு குடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் சொல்லுவான், "ஏம்மா உனக்கு காலேஜுக்கு போற வேலைலாம் இல்லையா?" அப்படின்னோனே, "காலேஜுக்கு போகிற வேலை இருந்தாலும் கடமை என்னை வந்து அழைக்குதுல்ல" அப்படின்னு சொல்லி சொல்லுவா.